Hello, vanakkam. Welcome back to my channel. Today I wish to talk about an easy way to be disciplined. Now, discipline is not easy. Discipline is hard. If it was easy, everybody would be doing it. Ad easy illadadinaala dhaan it is only some people who are disciplined. So, what is the easiest way to be disciplined? அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். lot of the times what we do, நமக்கு ஒரு goal இருக்கு or some மைண்டில் ஏதோ ஒன்று இருக்குன்னா what we think is that we are going to be disciplined. இன்னையிலிருந்து நான் பெரிய டிசிப்ளின்டான ஆள், நான் வில் பவராக போகிறேன், எது நடந்தாலும் சரி நான் இதில் மீற மாட்டேன், இப்படியெல்லாம் நம்ம நினைப்போம். நான் நிறைய நினச்சிருக்கேன். பட் சம்டைம்ஸ் அது மட்டும் வச்சு இட் இஸ் லைக் ரொம்ப 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 வேர் எக்ஸைட்டிங். ஒரு இமீடியட் மோட்டிவேஷன் இருக்கிற நாளைக்கு இட் வில் பி வெரி ஈஸி. 2வது நாள், 3வது நாள், 10வது நாள், ஒரு வருஷம் அப்படி ஆகும்போது நம்மளோட வில் பவரில் மட்டும் நம்ம வண்டி ஓட்ட முடியாது. இடையில் ஏதோ ஒரு ஸ்டம்பிள் வந்துட்டாங்கன்னா நம்ம விழுந்துடும். ஸோ டெம்டேஷன்ஸ் வரும்போது வி வில் நாட் பி ஏபிள் டு கண்ட்ரோல் ஆர் செல்ஸ். ஒரு சில டைம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஒரு சில டைம் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடும். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி திஸ் ஹோல் திங் ஃபீல்ஸ் லைக் அ டிஃபிகல்ட் எக்ஸசைஸ். இது ரொம்ப கஷ்டமான, நம்மளே ஃபோர்ஸ் பண்ணி எப்படியாவது வேலை வாங்குற மாதிரி இட் ஃபீல்ஸ் வெரி டிஃபிகல்ட் அண்ட் இட் ஃபீல்ஸ் வெரி ஆர்டிஃபிஷியல். நமக்கு சந்தோஷமாக பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். நவ் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் இது வில் இன்வால்வ் சாக்ரிஃபைஸ். லைக் எனி ஒர்த் வைல் கோலாக இருந்தாலும் கொஞ்சம் நம்மளே நம்ம புஷ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி தான் கொண்டு போக முடியும். ஆனால் 100% அப்படி நம்மளால் பண்ண முடியாது. லைக் மோஸ்ட்லி நார்மல் பீப்புளால் பண்ண முடியாது. கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், கொஞ்சம் நம்மளே புஷ் பண்ணணும், இதெல்லாம் கரெக்டு தான். பட் வாட் இஸ் த ஈஸியர் வே? த ஈஸியர் வே இஸ் டு பில்ட் systems. We should have systems in place. These systems should force us to behave in a particular way or make it easy for us to behave in a particular way. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். The idea is that நம்மளுக்கு whatever is our goal, நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் இருக்கும் இல்லைங்களா? என்னோடய கோல் எக்ஸ், அதில் நான் போய் சேரணுன்னா நான் இன்றைக்கி இப்படி பிஹேவ் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய கோல் லெட்டஸ்ஸே இட் இஸ் வெயிட் லாஸ். நான் ஒரு 5 கிலோ லூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு 10 கிலோ லூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது என்னோடய கோல்னு வச்சுக்கோங்களேன். நவ் இதுக்காக என்னோடய எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் என்ன? நான் வில் பவர் வச்சு ஃபோர்ஸ் பண்ண போகிற பிஹேவியர்ஸ் என்ன? ஒழுங்காக சாப்பிட்றது, லைக் நல்ல சாப்பாடாக சாப்பிட்றது, குட் டயட், இன்ஸ்டெட் ஆஃப் லைக் இன்டல்ஜிங் ஆன் ஸ்நாக்ஸ். மிட் நைட்டு போய் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தூக்கவும் கஷ்டமாயிடுச்சு, இப்படி போயிட்டுன்னா ஹெல்த் வில் நாட் பி குட் இல்லைங்களா? அது மாதிரி வெயிட் ஏறிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி நம்மளோட பாடி ஃபிட்னஸும் மெயின்டைன் பண்ணுறது. ஸோ திஸ் இஸ் வாட் வி நீட் டு டூ ஆன் அ டெய்லி பேசிஸ். நம்மளோட அப்ரோச் கேன் பி தட் நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண போகிறோம். நம்ம டெய்லி என்ன தான் முன்னாடி பாயாசம் கொண்டு வச்சாலும் சரி, நான் வெஜிடபிள் சாலட் சாப்பிட போகிறேன்னு நம்ம வச்சிட்டோம்னா இட் இஸ் நாட் சஸ்டெயினபிள் ஓவர் எ லாங் ரன். ஸோ சிஸ்டம்ஸ் ஷுட் பி ப்ராட் இன் பிளேஸ். சிஸ்டம்ஸ்னால் என்ன? தி ஐடியா ஆஃப் ஒன் சிஸ்டம் இஸ், இப்போது நமக்கு எது ஈஸியர் சாய்ஸாக இருக்கோ, இப்போது டெய்லி நம்ம வீட்டில் இருக்கிறது அன்ஹெல்தி ஃபுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்நாக்ஸ் நிறைய ஃப்ரிட்ஜில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஈஸியர் சாய்ஸ் என்ன? ஃப்ரிட்ஜு திறந்து இருக்கிற ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்றது, அதுதானே ஈஸியர் சாய்ஸ். ஐஸ்கிரீம் பெட்டியாக உள்ளே இருந்தாங்கன்னா, ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தால் யாராலே ரொம்ப நாள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும்? யாராக இருந்தாலும் கொஞ்சம் கழிச்சு எடுத்து சாப்பிட்டு தானே போகிறோம். அப்போது ஒன் ஆஃப் த சிஸ்டம்ஸ் இன் பிளேஸ் ஷுட் பி டு கெட் ரிட் ஆஃப் ஸ்நாக்ஸ். ஸ்நாக்ஸ் வாங்காமல் இருக்கிறது. அனதர் சிஸ்டம் இன் பிளேஸ் வுட் பி, நம்ம நிறைய இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணுறது, மேபி குவிக் டெலிவரி பண்ணுற ஆப்ஸ் லைக் ஜெப்டோ அந்த மாதிரி ஏதோ ஆப்னாலும் நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம தான் சாப்பிட்றோன்னா, நம்ம ஃபோன்லேருந்து இதை டிலீட் பண்ணி இன்னொருத்தர் மட்டும் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு வைக்கிறது. கொஞ்சம் வீட்டில் யார் ஒழுங்காக இருக்காங்களோ அவரே வச்சு ஆர்டர் பண்ண வாங்குறது. அப்போது என்ன ஆகும்? நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம 1000 ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ண மாட்டோம். நம்ம அவர்கிட்ட 5 விஷயம்னு சொல்லும்போது அவர் 5 விஷயம் தான் ஆர்டர் பண்ணுவார். நம்ம உட்காந்து பார்க்கும்போது தான் நமக்கு இருக்கிறது எல்லாமே வாங்கலான்னு பார்க்க ஒவ்வொன்று நம்ம கார்ட்டில் ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அப்போது அனதர் சிஸ்டம் வுட் பி தட். இந்த மாதிரி அண்ட் அனதர் எக்ஸசைஸ் பண்ணுறது, நமக்கு ஒரு டெய்லி ஒரு இதாக வச்சுருக்கோம் அப்படி இருந்தேன்னா, என்ரோல் இன் சம்திங். ப்ராப்பராக ஒரு கிளாஸ் வருதுன்னா அந்த கிளாஸுக்கு நம்ம போய் தானே ஆகணும். ஆர் நம்ம வாக்கிங் பண்ணிட்டு போகக்கூடிய டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதுக்கு டெய்லி வாக்கிங்காக போகிறது அப்படின்னு நம்ம சிஸ்டத்தை மாற்றணும். இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் தேர் பை கார் ஆர் கோயிங் தேர் பை ஆட்டோ ஆர் வாட் எவர், அதுக்கு பதிலாக
நம்ம டெய்லி அந்த பர்டிகுலர் இடத்துக்கு வாக்கிங்கில் தான் போவோம். நமக்கு கோயிலுக்கு போகிறதா இருந்தால் ஆட்டோ பிடிச்சி போகிறதுக்கு பதிலாக நம்ம கொஞ்சம் வாக்கிங் பண்ணி தான் போவோம் அப்படின்னு அட்லீஸ்ட் ஒரு வழிக்காவது நம்ம வாக்கிங் பண்ணி தான் போவோம்னு வச்சிட்டோம்னா தட் இஸ் அ சிஸ்டம் இன் பிளேஸ். இந்த மாதிரி பில்ட் இன் ஆஸ் மெனி சிஸ்டம்ஸ் ஆஸ் பாசிபிள். எங்கெங்கே நமக்கு ஒரு வீக் பாயிண்ட் இருக்கோ அங்கே எல்லாம் வி ஹவ் டு பில்ட் இன் அ சிஸ்டம். அண்ட் தட் சிஸ்டம் should be in place that should make it easier for us to take that choice. அந்த சாய்ஸ் எடுக்கிறது நமக்கு ஈஸி ஆகிற மாதிரி சிஸ்டம் வைக்கணும். அப்போது அந்த மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ் வச்சா என்ன ஆகும், நம்ம டெய்லி ஒரு ஸ்ட்ரகிள் இருக்காது. லைக் ரிமூவ் சாய்ஸ். நமக்கு ஒரு சாய்ஸ் இருந்தால் தான் நம்ம வந்து தப்பான சாய்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் படுத்து தூங்கலான்ற ஆப்ஷன் இருந்தாங்கன்னா நம்ம ஒரு வேளை எக்ஸசைஸ் பண்ணாமல் படுத்து தூங்குவோம். ஆனால் அப்படி ஆப்ஷனே இல்லைன்ற பட்சத்தில் நம்ம வந்து இது செஞ்சு தானே ஆகும். ஸோ மேக் சிஸ்டம்ஸ் விச் வில் டேக் அவே சாய்ஸ். மேக் சிஸ்டம்ஸ் விச் வில் மேக் இட் ஈஸி ஃபார் யூ டு டூ த ரைட் திங் ஃபார் யுவர் கோல். அந்த மாதிரி நம்ம கோலுக்கு என்ன தேவையோ அது செய்கிற மாதிரி நம்ம மாற்றிட்டோம்னா இந்த நேச்சுரலி நம்ம டே வில் பிகம் லைக் இன்ஸ்டெட் ஆஃப் எல்லாத்தும் வந்து நம்மளோட ப்ராசஸிங் ஆஃப் எவ்ரி சிங்கிள் திங் நம்மளோட வில் பவர் சென்டருக்கு போய் அங்கே ஃபைட்டு பண்ணி டெய்லி இது பண்ணிட்டு இருந்தோன்னா வில் பவர் இஸ் லைக் ரிசர்வ் தான். கொஞ்சம் கழித்து அது எக்ஸாஸ்ட் ஆகிடும். டெய்லி அது சஸ்டெயின் பண்ணிட்டு போக முடியாது. அதுக்கு பதிலாக இஃப் இட் இஸ் கோயிங் இன் டு தி ஈஸியர் திங் வேர் தெர் இஸ் நோ சாய்ஸ், ஆட்டோமேட்டட் செஷன்ஸ் பிரெயினுக்கு போகுதா இருந்தால் தானாகவே அது நடந்துடும். ஸோ வில் பவர் ரிசர்வ் வந்து டிப்ளீட் ஆகாமல் இருக்கும். யூ கேன் யூஸ் இட் ஃபார் லேட்டர், லைக் எப்போயாவது தேவைப்படும் போது அது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். அப்போது மேக்ஸிமம் என்னென்ன சிஸ்டம்ஸ் ஒரு டேயில் கொண்டு வந்தாங்க. இதுக்கு எப்படி நம்ம இந்த சிஸ்டம் கண்டுபிடிக்க முடியும்னா லிஸ்ட் அவுட் யுவர் கோல். இதுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி முயற்சி எடுத்திருக்கீங்க, எங்கெங்கெல்லாம் ஸ்லிப் அவுட் ஆகிடுச்சு அந்த ஒரு இடத்துக்கு அந்த ஒரு ஆஸ்பெக்ட்டுக்கும் யூ நீட் டு ஃபைண்ட் அ சிஸ்டம் தட் வில் ஹெல்ப் யூ எலிமினேட் சாய்ஸ். அந்த இடத்துல சாய்ஸே இல்லை, நம்ம வந்து இந்த நல்லது பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி எங்கே வருது அது மாதிரி இஃப் யூ அலைன் இட், எவென்ச்சுவலி வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் என்டையர் டே வில் பி செட் இன் எ வே தட் யூ டோன்ட் ஹேவ் எ சாய்ஸ். நம்ம இது நல்லா தான் பண்ணணும், வேறு வழியே இல்லை. இப்போ வீட்டுக்குள்ளே ஸ்நாக்கு இல்லைன்னா எப்படி எடுத்து சாப்பிடும், ஆர்டர் பண்ணுறதுக்கு ஆப்பும் இல்லைன்னா எப்படி தான் வாங்கி சாப்பிடும். இந்த மாதிரி பில்ட் சிஸ்டம்ஸ் விச் வில் மேக் இட் ஈஸியர் ஃபார் யூ டு டூ த ரைட் திங். டெய்லி நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி கஷ்டப்பட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் திங் யூ நீட் டு டூ இஸ் மேக் ஆல் த சிஸ்டம்ஸ் இன் பிளேஸ். எங்கே நம்ம விழப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த இடத்துக்கு புட் இன் அ சிஸ்டம். அண்ட் டியூரிங் த கோர்ஸ் நம்ம இது பண்ணிகிட்டே இருக்கல, வென் வி ஆர் சேசிங் அ கோல், இஃப் எங்கே ஸ்லிப் ஆகுதுன்னா ஃபார் தோஸ் திங்ஸ் பில்ட் அ சிஸ்டம் தென் அண்ட் தேர், ஸோ தட் நாளைக்கு திருப்பியும் ஸ்லிப் ஆகாமல் சரியான வழியில் போகலாம். இந்த மாதிரி ஒன்லி when you have the right systems in place, this becomes very easy for us. Like it becomes very natural for us. நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஆள்கள் எந்த சப்ஜெக்டில் இருந்தாலும் சரி, எந்த மாதிரி விஷயத்தில் இருந்தாலும் சரி, if you look at them, they all have systems in place which makes it easier for them to be successful. அவங்கள பொறுத்த வரைக்கும் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு வில் பவரோட ஃபைட் பண்ணி அவங்க கோல் நோக்கி போகலை. they already have the systems in place which are helping them to do the right thing. அப்போ அவங்க என்ன பண்ணணும், they just have to follow the system. அவங்க புதுசாக ஒன்றுமே பண்ண தேவையில்லை. டெய்லி காலையில் இந்த ஸ்ட்ரகிளே அவருக்கு இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த சிஸ்டம் தான் ஒன்று தான் இருக்குது. அவங்களுக்கு வேறு வழியே இல்லை. அவங்க லைஃப் ஸ்டைல் தே ஹாவ் டு அந்த லைஃப் ஸ்டைல் ஹேக் பண்ணும்போது தான் சேசிங் அ கோல் பிகம்ஸ் ஈஸியர். அண்ட் ஆஸ் மச் அஸ் பாசிபிள் இந்த சிஸ்டம்ஸ் ஷுட் பி ரிலையண்ட் ஆட்டோமேட்டட். அது வேறு ஒருத்தரில் ரிலையண்ட்டாக இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி ஆட்டோமேட்டட். லைக் ஆட்டோமேட்டிக்காக இது மட்டும்தான் எனக்கு வாய்ப்புங்கிற மாதிரி அந்த சிஸ்டமாக இருக்கணும். ஆஸ் மச் அஸ் பாசிபிள் அதை ஆட்டோமேட் பண்ணி வைக்கும்போது தென் அந்த சாய்ஸே தேவையில்லை. நமக்கு ஈஸியாக வி ஜஸ்ட் ஹாவ் டு ஃபாலோ த சிஸ்டம் அண்ட் ரிசல்ட்ஸ் வில் கம். எஃபர்ட் நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்ட் பண்ணுறோம். எஃபர்ட் எல்லாமே நமக்கு நல்ல மோட்டிவேஷன் இருக்கிற நாளில் வி ஆர் கோயிங் டு ஃப்ரண்ட் எண்ட் ஆல் த எஃபர்ட். ஃபஸ்ட்டு நம்ம போய் ஒரு நல்ல வெயிட் லாஸ் வீடியோ பார்த்து நான் நாளையிலேருந்து சிறப்பாக வெயிட் லாஸ் பண்ண போகிறோன்னு அந்த மோட்டிவேஷனில் இருக்கோம் இல்லை, அந்த நிமிஷம் உட்காந்து இந்த சிஸ்டம்ஸ் யூ புட் இன் பிளேஸ். அதுதான் சரியான தருணம். அந்த மோட்டிவேஷன் when you have this part of motivation, use it to make the best systems. And every other day நமக்கு மோட்டிவேஷனும் இல்லை, வில் பவரும் இல்லை, டிசிப்ளினும் இல்லைன்னு இருக்கிற டைமில் just follow the systems and the systems will take you to the right direction. So systems is what is going to help you. truckload of willpower, decision எல்லாதும் இருந்தால் ரொம்ப நல்லது தான். பட் அதையெல்லாம் நம்பி நம்ம அதெல்லாம் உருவாகி வந்த பிறகு நான் வந்து வில் பவர் எல்லாம் டெவலப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி 6 மாதம் கழிச்சு தான் என் கோல் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன்னு வச்சிட்டோம்னா we will never get there இல்லைங்களா. we will always be chasing something that is unattainable.
ஸோ easier way to do this is to already have the systems in place. அப்போ motivation இருக்கிறனால make all the systems in place. Then just follow the systems to a point where the system follow பண்ணுறது உங்களுக்கு automated choice-ஆக இருக்கும். And that will be easy for you. அதிலிருந்து மாறும்போது தான் you will need some willpowerங்கிற முறையில் it will become your habit. And that lifestyle change தான் வந்து எப்போவுமே சஸ்டைனபிளாக இருக்கும். ஒரு ஃபேடுக்கு ஒரு வாரமோ 2 வாரமோ ஏதோ ஒன்று பண்ணுறதுனால ஒரு காலம் நமக்கு ஒரு சஸ்டைனபிள் லாங் டேர்ம் சேஞ்ச் வரப்போகிறதில்ல. தி சேஞ்ச் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ் வென் வி சேஞ்ச் அஸ் அ பர்சன். நமக்கு லைஃப்பில் எந்த மாதிரி ஆளாகணுமோ அந்த மாதிரி ஆளாகி நம்ம வாழும்போது தான் வந்து we will become that. We cannot become a fit person by following the habits of an unhealthy person or an unfit person. If you want to become fit, do the habits of a fit person. You become a fit person by living the life of a fit person first. அப்போது நீங்கள் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி நபராக முதல்ல வாழணும். அதுக்கப்புறம் தான் that thing will find you. It is not like நீங்கள் ஒரு இருக்கிற சிஸ்டத்திலே போயிட்டே இருந்தோன்னா you will not be able to change into whatever you want to become. ஸோ யாராய் மாறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கனாலும் just have to follow the systems. And if you don't know what are the good systems, please உங்களோட கோல் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணவங்க இருப்பாங்க இல்லைங்களா, வாட் were their systems, அவங்க எப்படியெல்லாம் வாழ்க்கையில் அந்த சிஸ்டம் வச்சுருக்காங்க. see all of those systems, emulate what you can. எதெல்லாமே உங்கள் லைஃப்பில் கொண்டு வர முடியுமோ emulate all of those. அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்ததுலேயே நம்மளோட பாதி வேலை they have already done this. இந்த ஹார்ட் ஒர்க் எல்லாம் அவங்க பண்ணி they have already optimized their systems. And also another thing, as you go forward, tweak these systems. உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி whatever is giving you the best result மாதிரி keep tweaking your systems. And the more you do this, the more it will be like நீங்கள் அந்த ஐடென்டிட்டியிലേക്ക് மாறுவீங்க, அந்த லைஃப் ஸ்டைலுக்கு மாறுவீங்க. அப்போது ரிசல்ட் அண்ட் சக்ஸஸ் they are inevitable. They just have to follow you. It becomes inevitable. So if you are going to start something, follow a new goal, then make the systems, put the systems in place. That will help you. Hope this was of some use to you. Thank you so much for watching. Bye bye.